ஆகஸ்ட் 25 என்றும் எங்கள் கேப்டன். வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் 25. இந்த தேதியை ஒரு சாதாரண நாளாக கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாபெரும் கலைஞனையும், தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான தலைவனையும், கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு உணர்வையும் இந்த மண்ணில் தந்த நாள் அது. அவர் கேப்டன் விஜயகாந்த். மதுரையில் பிறந்து தமிழ் சினிமாவில் தனது கடின உழைப்பால் உயர்ந்து ஆக்ஷன் ஹீரோவாக ரசிகர்களின் மனதை வென்று பின்னர் மக்கள் பணிக்காக அரசியலிலும் களமிறங்கியவர். அவருடைய திரைப்படங்களில் வீரம் இருந்தது, நியாயம் இருந்தது, மக்களுக்காக போராடும் மனம் இருந்தது. சட்டம் ஒரு இருட்டறை முதல் கேப்டன் பிரபாகரன் வரை பல திரைப்படங்கள் மூலம் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர். திரையில் அவர் எதிரிகளை எதிர்த்து நின்றார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஏழைகளின் கஷ்டங்களை எதிர்த்து நின்றார். பசி என்று வந்தவர்களுக்கு உணவு, உதவி என்று வந்தவர்களுக்கு கரம், தன்னை நாடி வந்தவர்களை முடிந்தவரை கைவிடாத மனிதநேயம். அதனால்தான் அவர் வெறும் நடிகராக மட்டும் பார்க்கப்படவில்லை. கேப்டன் என்ற பெயர் அவருடைய திரைப்பெயராக தொடங்கி மக்களின் இதயப் பெயராக மாறியது. காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், திரைப்படங்கள் மாறலாம், ஆனால் கேப்டன் விஜயகாந்த் மீது மக்கள் வைத்த அன்பு மட்டும் என்றும் மாறாது. இன்று அவர் நம்மிடையே இல்லை என்றாலும், அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியிலும், அவர் பேசிய ஒவ்வொரு வசனத்திலும், அவர் செய்த ஒவ்வொரு நல்ல செயலிலும் அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் 25. இது கேப்டனின் பிறந்த நாள் மட்டுமல்ல, கேப்டனை நினைத்து ஒவ்வொரு ரசிகனும் பெருமைப்படும் நாள். எங்கள் கேப்டன், எங்கள் புரட்சிக் கலைஞர், எங்கள் மக்கள் கேப்டன், என்றும் என்றென்றும் எங்கள் இதயத்தில் வாழும் கேப்டன் விஜயகாந்த். இனிய பிறந்தநாள் நினைவுகள். கேப்டன் ரசிகன் யூடியூப் சேனல்.